Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரக்ஷாபந்தன் எப்படி கொண்டாடணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரக்ஷாபந்தன்னா என்னன்னா அண்ணன் தம்பிக்குலாம் அக்கா தங்கச்சி எல்லாரும் ராக்கி கட்டுவாங்க. அதான் ரக்ஷாபந்தன். இங்க நார்த் சைடுலலாம் இது ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். அதனால நாங்களும் இங்கே பிறந்து வளர்ந்ததுனால நாங்களும் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம். இப்போ நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ராக்கி கட்டுறதுக்கு. இது எங்கள் பெரிய அண்ணன். ராக்கி எப்படி கட்டணும்னா ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்துட்டு நம்ம பொட்டு வைக்கணும். சந்தன குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ராக்கி கட்டணும். ராக்கி கட்டிட்டு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும். ஸ்வீட் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். இப்போ நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நம்மளோட சின்னவங்களாக இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்படி நம்ம ராக்கி கட்டிட்டு வரணும். அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது கிஃப்ட் தருவாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். இப்போ நான் எங்கள் பெரிய அண்ணனுக்கு ராக்கி கட்ட வந்திருக்கேன். எங்கள் பெரிய அண்ணனுக்கு தான் ராக்கி கட்டிகிட்டு இருக்கேன். இது எனக்கு பெரிய அண்ணன். இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, MM ஸ்டுடியோ விளாக்ஸ்னு. எங்கேயாவது இந்த டூரிஸ்ட் போகிறது, சாப்பாடு அப்படி ஐட்டம்னா எங்கே நல்லா கிடைக்கும் அதெல்லாம் போடுவாங்க. பாருங்கள், எங்கேயாவது உங்களுக்கு சுற்றி பார்க்க போகணுன்னா இவங்க விளாக்ஸ் பார்த்தா ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும். எப்படி ட்ராவல் பண்ணணும், பஸ்ஸில் ட்ரெயினில் எவ்வளோ சார்ஜ் ஆகும், எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள் உங்கள் சேனலை MM ஸ்டுடியோ அவங்களுக்குள்ளது. இது எங்கள் ரெண்டாவது அண்ணன். இப்போ எங்கள் ரெண்டாவது அண்ணன் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ ரெண்டாவது அண்ணனுக்கு நான் ராக்கி கட்ட போகிறேன். அதே மாதிரி ஆரத்தி எடுத்து ராக்கிலாம் கட்டிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இங்கே ரொம்ப மும்பைலலாம் இது பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. மும்பைன்னு இல்லை, யூபி அந்த சைட்லாம் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரியே தான். அதனால நல்லா கொண்டாடுவாங்க. நாங்களும் அதை பார்த்து கொண்டாடுவோம். இப்படி ராக்கியெல்லாம் கட்டிட்டு காலையிலே அம்மா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கெலாம் கிளம்பி போவாங்க. போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வருவாங்க. பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு உடனே வருவாங்க. இப்போ எனக்கு எங்கள் அண்ணன் எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். கொஞ்சமாக ராக்கியெல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கிஃப்ட் தருவாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. தூரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் தங்கிட்டு அப்படி வருவாங்க. ஆனால் நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப இதாக இருக்கும், நம்மளுக்கு பரபரப்பாக இருக்கும். இது எங்கள் மைனி. இப்போ எனக்குள்ள ஹஸ்பண்டுக்கு ராக்கி கட்டுறாங்க. இவங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு அக்கா. அவங்க இப்போ அதே மாதிரி தான் அவங்களும் ஆரத்திலாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ராக்கி கட்டுவாங்க. அது அங்கே எல்லாருமே இந்த ரக்ஷாபந்தனை நல்ல ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. யாரும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயும் நம்ம இப்போ கட்டலாம். இல்லைன்னா அண்ணன் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்தும் கட்டுவாங்க. இது எங்கள் அண்ணன் எப்பவும் வருவான் எங்கள் வீட்டுக்கு. ஆனால் இந்த நேரம் நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் தான் கட்டிட்டு வந்தேன். அப்படியே வந்தாங்கன்னா வீட்டில் வச்சு கட்டிக்கிடுவோம், இல்லை நாங்கள் போய் கட்டிக்கிடுவோம் அப்படியே. ஆனால் நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். நம்ம எப்படி ரக்ஷாபந்தன் எப்போ வரும் ராக்கி கட்டுவோம் அப்படின்ட்டு. நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும், அண்ணன் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே மும்பையில் எல்லாருமே அப்படி நல்லா ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடணுன்னே எங்களுக்கும் அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நாங்களும் அப்படியே கொண்டாடி பழகிட்டு. இது எங்கள் மைனிக்குள்ள மகன், எங்கள் மைனி. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் காட்டியிருக்கேன். இது எங்கள் சின்ன அண்ணன் ஃபேமிலி. இன்னும் வர வீடியோவில் எல்லாரையும் காட்டுறேன். இப்போ இது என் மகன் பக்கத்து வீட்டு பையனுக்கு ராக்கி கட்டுறா. எங்கள் வீட்டில் ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள் தான். அதனால் இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எப்பவுமே ராக்கி கட்ட வருவாங்க. அதனால் இப்போ இவங்களுக்கு ராக்கி கட்டுறாங்க. இதே மாதிரி நீங்களும் ரக்ஷாபந்தன் ஃபெஸ்டிவலை கொண்டாடினீங்களா, இல்லைன்னா இது நாங்கள் கொண்டாடினது பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.